வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி தனியார் தொழிற்சாலையில் தஞ்சாவூரை சேர்ந்த விக்னேஸ்வரன் மேலாளராக பணிபுரிந்து வந்தார். இவர் சில தினங்களுக்கு முன் உல்லாசத்திற்கு பெண்கள் வேண்டுமா என்ற இணையதளத்தில் வந்த விளம்பரத்தை பார்த்து பெண் வேண்டுமென்றும் பெண்களின் புகைப்படங்களை அனுப்புமாறும் தெரிவித்தார். உடனடியாக எதிர்த்தரப்பிலிருந்து ஒரு பெண் பேசி 5 பெண்களின் புகைப்படங்களை அனுப்பியுள்ளார். மேலும் பெண்ணை உல்லாசத்திற்கு அனுப்புவதற்கு முன்பணம் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்தவுடன் பணம் செலுத்தி பெண் கூறிய இடத்தில் காத்திருந்தார். வெகு நேரம் ஆகியும் பெண் வரவில்லை. உடனே தான் ஏமாற்றப்பட்டோம் என்று அறிந்து புதுச்சேரி சைபர் கிரைமில் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். புகாரின் பேரில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கர் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி தலைமையில் சைபர் கிரைம் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விக்னேஸ்வரன் அனுப்பிய ஜிபே எண் மற்றும் அந்த பெண் பேசிய எண்ணை வைத்து விசாரித்ததில் கடலூரை சேர்ந்த காயத்ரி என்பது தெரியவந்ததை தொடர்ந்து அந்த பெண்ணை கைது செய்து விசாரித்ததில் இதுபோன்ற பல ஆண்களை ஆன்லைன் மூலம் ஏமாற்றியதும் மேலும் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட புகைப்படங்கள் புதுச்சேரியை சேர்ந்த பெண்கள் தனது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற இணையதள கணக்குகளில் வைத்துள்ள டிபி புகைப்படங்களை டவுன்லோட் செய்து அனுப்பியதை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து காயத்ரியை சிறையில் அடைத்தது புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ். இது பெண்களுக்கான விழிப்புணர்வு பதிவு. சமீப காலத்தில் பெண்கள் டிபி, அதுக்கடுத்து அவங்க ஃபோட்டோஸ், வீடியோஸ் இது இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு மற்றும் வெப்சைட்டில் போடுறதுனால சில விஷமிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் தவறுதலாக பயன்படுத்துகிறாங்க. அதனால பெண்கள் என்ன பண்ணணும், டிபி வைக்கிறது, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வெப்சைட்டில் தங்கள் புகைப்படங்கள், ஃபோட்டோஸ் போடும்போது கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படணும். அதை பாதுகாப்பாக வைக்கணும். இதில் என்ன சில விஷயங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபோட்டோஸ், வீடியோஸை நம்ம ஊர்லேயோ இல்லை வெளிநாட்டுலேயோ இல்லை வெளிமாநிலங்களோ பெண்களோட ஃபோட்டோவை பல்வேறு தவறான விஷயங்களை பயன்படுத்திடுறாங்க. அது தெரிய வரும்போது பெண்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதனால பெண்களுக்கு ஒரு அறிவுரை என்னன்னா, உங்களுக்கு இதேமாதிரி சில விஷயங்கள் ஏதாவது தெரிய வந்ததுன்னா பதட்டமோ பயமோ படாம உடனடியாக சைபர் கிரைம் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அது இல்லாம உடனடியாக 1930 கான்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு உதவி பண்ண சைபர் கிரைம் காத்துன்னு இருக்கு. அதனால எதெல்லாம் போடும்போது எச்சரிக்கை உணர்வுடன் போட்டோஸ், வீடியோஸ் டிபியில் வைக்கும்போது பெண்கள் செயல்படணும்னு சொல்லிட்டு சைபர் கிரைம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. புதுச்சேரி அரியூரில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. கல்லூரியில் படிப்புடன் மாணவர்கள் தங்களது தனித்திறனை வளர்க்கும் விதமாக கடந்த 2 நாட்களாக சிறப்பு வகுப்புகள் நடைபெற்றது. இதில் நடைப்பயிற்சி, சீர்படுத்தும் முறை, தோல் பராமரிப்பு மற்றும் பல்துறையிலிருந்து சட்ட ஆதரவு மற்றும் சுய வளர்ச்சி போன்ற வகுப்புகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு ஃபேஷன் போட்டியாளர் சங்கத்தின் மூலம் சிறந்த அழகன், சிறந்த அழகி ஆகியோருக்கான போட்டி நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 40க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியை கல்லூரி முதல்வர் பிரதீப் தேவநேயன் துவக்கி வைத்தார். மாணவர்கள் நவீன உடை அணிந்தும் மாணவியர் நவ நாகரிக உடை அணிந்தும் போட்டியில் பங்கேற்று தங்களது திறனை வெளிப்படுத்தினார்கள். இறுதியாக சிறந்த அழகன், சிறந்த அழகி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டு சான்றிதழ் மற்றும் கிரீடம் வழங்கப்பட்டது. மழைக்காலம் தொடங்க உள்ளதால் டெங்கு, மலேரியா உள்ளிட்ட நோய்களில் இருந்து மக்களை காக்கும் வகையில் மேலும் நோய்கள் பரவாமல் இருக்கும் வகையிலும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள நகராட்சி மற்றும் பஞ்சாயத்து பகுதிகளுக்குட்பட்ட கிராமங்களில் கொசு மருந்து அடைக்கும் பணி தீவிரமாக தொடங்கப்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட 42 கிராமங்களில் கொசு மருந்து அடைக்கும் பணியை துவங்கப்பட்டது. திருக்கனூரில் நடைபெற்ற தொடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் கொசு மருந்து அடிக்கும் பணியை துவக்கி வைத்தார். மழைநீர் தேங்கும் பகுதி, புதர்மண்டி கிடக்கும் இடங்கள் மற்றும் நீர்நிலைகளில் இயந்திரங்கள் மூலம் கொசு மருந்து தெளிக்கும் பணி தொடங்கப்பட்டது. இதன்படி மண்ணாடிப்பட்டு பஞ்சாயத்துக்குட்பட்ட 42 கிராமங்களிலும் இந்த பணி தொடங்கப்பட்டது. இதற்காக ஊழியர்கள் போதுமான அளவுக்கு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். இதேபோன்று தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கிராமப்புறங்களில் தூய்மைப்படுத்தும் பணியும் தொடங்கப்பட்டது. இதுகுறித்து மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் கூறும்பொழுது,
தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் மற்றும் மழைநீர் தேங்கும் இடங்களில் கொசுக்கள் பரவாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. டெங்கு மற்றும் மலேரியா ஏற்படாத வண்ணம் அனைத்து பாதுகாப்பு பணிகளையும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்று தெரிவித்தார். புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் 9ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்வு உப்பளம் புனித மத்தியேஸ் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு மிதிவண்டி வழங்கி வாழ்த்து பேசினர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களுக்கு சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தார். அவருடன் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் செல்வம், இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர், தமிழ்நாடு திராவிட மாடல் அரசின் முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் பவள விழாவை முன்னிட்டு ஊர்தோறும் வீடுதோறும் கழக கொடி ஏற்ற வேண்டும் என்று கழகத்தினருக்கு விடுத்த ஆணை ஏற்று புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதிகளிலும் உள்ள கழக கொடி கம்பங்கள் புதுப்பிக்கப்பட்டு கழக மூத்த முன்னோடிகளை கொண்டு கழக கொடி ஏற்றி வைக்கப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக வெள்ளினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை கழக அலுவலகம் புதுப்பிக்கப்பட்டு திறப்பு விழாவும் அலுவலகம் எதிரில் கழக கொடி ஏற்றி வைக்கும் நிகழ்ச்சியும் இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆகியோரின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி புதுப்பிக்கப்பட்ட கழக அலுவலகத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து சுல்தான்பேட்டையை சேர்ந்த கழக மூத்த முன்னோடிகள் இதயத்துல்லா, அப்துல் கபூர், ஜலீல், பஷீர் அகமது, முகமது இஷாத், நிசார் அகமது, சதகத்துல்லா ஆகியோரால் புதுப்பிக்கப்பட்ட கம்பத்தில் கழகத்தின் இருவண்ண கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. மாநில கழக அவைத் தலைவர் SP சிவகுமார் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுல்தான்பேட்டை ராஜா முகமது ரஃபீக், மஜ்பூர் ரஹ்மான், இப்பல் பாஷா, அலாவுதீன், பூஜாலி, நிஜாமுதீன், பஜாலுதீன், ரஹமதுல்லா, குப்பக்கண்ணி, முபாரக், அஷ்ரஃப் அலி, அனீஸ், ஜம்டன், சித்திக் பாஷா, சையத் அகமது, சேட், லவ் பையா, முகமது உசேன், பர்கத்துல்லா மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், பழனி, தொகுதி அவைத் தலைவர் ஜலால் ஹனீஃப், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், அயலகணி அமைப்பாளர் ஷாஜகான், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், விவசாய அணி அமைப்பாளர் குணசேகரன், ஆதி திராவிட அணி அமைப்பாளர் செல்வநாதன், தோமுசா பேரவைத் தலைவர் அங்காளன், வர்த்தக அணி துணை அமைப்பாளர்கள் ஹாஜி, சரவணன், இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிமுல்லா, ஆதி திராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் தேசிகன், இளைஞர் அணி துணை அமைப்பாளர் பஜ்லுதீன், அயலகணி தலைவர் தாஹா, தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் முகமது, சுல்தான், அன்சாரி, சிராஜுதீன், கமல் பாஷா, மிலிட்ரி முருகன், வீரகண்ணு, வெங்கடேசன், அன்பழகன், சுரேஷ், நடராஜன், தயாளன், அன்பு நீதி, மோகன், சபரி ராஜா, கார்த்திகேயன், பிரவீன், நாகராஜ், பவித்ரன், காளிதாஸ், காசிநாதன், சத்யராஜ், சிலம்பு, யோகானந்தம், தர்மராஜ், அபிமன்னன், மணி ஆகியோர் கலந்து கொண்டார்கள்.
மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் நடைபெற்ற டென்னிஸ் வாலிபால் ஃபெடரேஷன் கப் தேசிய விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்வதற்கு புதுச்சேரியில் இருந்து 12 விளையாட்டு வீரர்கள் மற்றும் விளையாட்டு வீராங்கனைகள் கலந்து கொண்டு விளையாடினார்கள். அதில் புதுச்சேரியை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தேசிய அளவிலான டென்னிஸ் வாலிபால் ஃபெடரேஷன் கப் விளையாட்டுப் போட்டியில் ஆண்கள் பிரிவில் 2ஆம் இடம் பெற்று வெள்ளிப் பதக்கத்தை வென்று புதுவை திரும்பினார்கள். அவர்கள் அனைவரும் புதுச்சேரி கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களை சந்தித்து ஆசையும் வாழ்த்துக்களையும் பெற்றார்கள். இந்த நிகழ்ச்சியின் பொழுது புதுச்சேரி டென்னிஸ் வாலிபால் அசோசியேஷன் தலைவர் மற்றும் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் மற்றும் செயலாளர் ஜான் அம்ப்ரோஸ் மற்றும் பயிற்சியாளர்கள் பிரதாப், பூவரசன் ஆகியோர் உடன் இருந்தார்கள். புதுச்சேரி அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் இலவச மருத்துவ முகாம் கருவடிக்குப்பத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் இலவச மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார். இந்த முகாமில் இரத்த அழுத்தம், இரத்தத்தின் சர்க்கரை அளவு, கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் காய்ச்சல் உள்ளிட்ட பொது மருத்துவம் என பல்வேறு நோய்களுக்கு ஆலோசனைகளும் சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. இந்த மருத்துவ முகாமில் கருவடிக்குப்பம் மட்டுமல்லாமல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவம் பார்த்து பயனடைந்து சென்றனர். மருத்துவ முகாமிற்கான ஏற்பாடுகளை அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் கருவடிக்குப்பம் காலப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். புரவலர் வேல் சொக்கநாதன் நினைவு தினத்தை ஒட்டி மாநில அளவிலான கராத்தே போட்டி மற்றும் வீரர்களுக்கு பிளாக் பெல்ட் வழங்கும் நிகழ்ச்சி வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இதில் வேல் சொக்கநாதன் அறக்கட்டளை நிர்வாகிகள் இசைக்கலைவன் கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தார். மேலும் சிறப்பு விருந்தினராக கராத்தே சங்கத்தின் தலைவரும் பிரசிடென்சி பள்ளி நிறுவனருமான கிறிஸ்டிராஜ் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தனியார் பள்ளியின் நிறுவனர் பாஸ்கர் மற்றும் வழக்கறிஞர் ரீனா, ஐஸ்வர்யா, கலாதப்பள்ளி சங்கத்தின் செயலாளர் விஸ்வசுந்தரம், அரசு அதிகாரிகள் கலைபெருமாள், தனலட்சுமி உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். மேலும் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கராத்தே பள்ளியின் துணைத் தலைவர் ஞானசேகரன் செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இதில் மாணவர்கள், வீராங்கனைகள், ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.